ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மையும் மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் சபை விசுவாசிகளாகிய உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஜீவனை தந்திருக்கிறார். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சுகபலனை ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறார். இதற்காக நான் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறேன். அநேக ஜனங்களை இந்த நாளில் சுகத்தோடு பார்க்க முடியவில்லை. சிலரை இந்த பூமியிலே கூட பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் இயேசு நமக்கு ஜீவனை தந்திருக்கிறபடியினால் கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிற வேதம் சொல்கிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தால் நாம் தேவனுடைய நாமத்தை துதிக்க முடியாது. இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினது சாத்தானுக்கு போட்டியாகத்தான் உண்டாக்கினார். சாத்தானுக்கு போட்டியாகத்தான் யாரு? எனவே தான் மனுஷன் யாரோடு போராடுறான்? எந்த மிருகத்தையும் சாத்தானுக்கு போட்டியை ஏற்படுத்தலை. போட்டியாக ஏற்படுத்தினது மனுஷனை. எதற்கு மனுஷனை உண்டாக்கினார்? ஆண்டவரை துதிக்க வேண்டியதான தூதன் ஆண்டவரை துதிக்க மறுத்த போது அவன் தள்ளப்பட்டான். சில கோடி சாத்தான் தள்ளப்பட்டான். தூதனாக இருந்தவன் சாத்தானாக தள்ளப்பட்டான். இன்றைக்கு பல கோடி ஜனங்களுடைய நாவினால் ஆண்டுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. இதை தெரிந்தவர்கள் நன்றாக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனங்களுடைய பக்கத்தில் யார் வரமாட்டான்? யார் வரமாட்டான்? சாத்தான் வரவே மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அறிவிப்பு, வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு ஒவ்வொரு மாதம் நடைபெறுகிறதான இரவு விழிப்பு ஜெபம் இந்த இடத்துல 10 மணிக்கு ஆரம்பமாகும். இதில் தேவனுடைய பிள்ளைகள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் எப்படி இருக்கிறோம்? மகிழ்ந்து இருக்கிறோம். சோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக விதமான நன்மைகளை செய்கிறார். ஆனால் சில நன்மைகள் ஆண்டவர் செய்கிறத நினைக்கும் போதே அந்த ஆவியுடைய பிரசனத்தினால் அப்படியே உடம்பெல்லாம் என்ன செய்யும்? புல்லரிக்கும். ஊழியங்களை செய்யும் போது போராட்டம் உள்ள ஜனங்களுக்காக போராடும் போது சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. ஆனா விடுதலை வாங்குறாங்க. விடுதலை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு சத்தங்கட்டம் என்ன செய்வாங்க? இருந்துக்கிடுவாங்க. ஆனா அதனுடைய விளைவை சந்திக்கிறது யார் சந்திக்க வேண்டியது இருக்கிறது? தேவனுடைய ஊழியர்களாகிய நாங்கள். கடந்த வாரத்தில் ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்கு போய்விட்டு வந்து கொண்டிருந்தோம். ஒத்தையடி பகுதியில் ஏர்வாடியிலிருந்து வள்ளியூர் நோக்கி வந்ததான ஒரு பஸ் நின்று கொண்டிருக்கிறது. நான் வள்ளியூர்லேருந்து நாகர்கோயிலிருந்து நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஊழியத்தை முடித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறேன். அந்த வண்டி நின்று கொண்டு தான் இருக்கிறது. நான் அதற்கு ஆப்போசிட் சைடில் நான் கிராஸ் பண்ணி போனோம். அங்கிருந்து ஒரு காருக்காரன் அது நேர பின்னாடி வந்து கொண்டிருந்தவன் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி டக்குன்னு இங்கே திருப்பி உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தவுடனே நான் பிரேக் போட்டேன். நான் பிரேக் போட்டேன். பைக்கு, கார் இல்லை, பைக்கு. நான் என்ன செய்தேன்? பிரேக் போட்டுட்டேன். பிரேக் போட்டு நான் நின்று கொண்டு தான் இருக்கிறேன். பின்னாடி வந்த காருக்காரன் என் மேலே அடிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு டக்குன்னு தெரியல, பிரேக் போட தெரியல. பின்னாடி இருந்து வந்தவன், எனக்கு பின்னாடி வந்தவன் பைக்கில் டம்முன்னு அடித்தான். வழக்கமாக அடித்தா நமக்கு என்ன வரும்? என்னமோ எனக்கு கோபமும் வரல, ஒன்றும் வரல. வழக்கமாக இடித்தா என்ன தான் வரும்? அப்படி தானே? யாராக இருந்தாலும் மனுஷன் தானே. ஒரு அதிர்ச்சி ஆகிட்டுனா என்ன தான் வரும்? கோபம் தான் வரும். ஆனால் எனக்கு கோபம் வரல. என்ன தெரியுமா வந்தது? அவன் கூட கொஞ்சம் வேகமாக இடிச்சிருந்தா பெரிய விபத்தாயிருக்கும். அதுலேருந்து கற்றுருக்காத நான் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இவனை நினைக்கலன்னா கூட கொஞ்சம் ஸ்பீடாக இடிச்சிருந்தா என் மனைவி பின்னாடி கொண்டு அடிச்சு போட்டு கீழே விழுந்திருப்போம். கார் என்ன செய்திருக்கோம்? மேலே ஏறி இருக்கும். இவன் இடிச்சிட்டான். அங்கேருந்து வர கார்காரன் அதை கண்டுக்கிடவே எதிர வந்துட்டு தான் இருக்கிறான். அவள் கூட கொஞ்சம் இடிச்சிருந்தா அங்கே உள்ள கார்காரனும் இந்த கார்காரனும் சேர்த்து நடுவில் வச்சு ஒரு நசுக்கு என்ன செய்யிருப்பான்? நசுக்கியிருப்பான். யார் பாதுகாத்தார்? யார் பாதுகாத்தார்? எல்லாம் ஆண்டோட பெரிய கிருபை. விபத்துகள்
தவிர்ப்பது நாம் நினைச்சலாம் தவிர்க்க முடியாது. தேவனுடைய தூதர்கள் நினைச்சாதான், தேவன் நினைச்சாதான் பாதுகாக்கப்பட முடியும். கர்த்தர் எங்களை வந்து என்ன செய்கிறார்? தாங்குகிறார். இப்போ இந்த வாரத்தில் அந்த யார் முன்னாள் செல்வி அந்த பையன் பிரவீன் அவங்க வீட்டில் வந்து அவங்க 3 மாதமாக வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக கூப்பிட்டே இருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஜம்னு கூப்பிட்டே இருக்கிறாங்க. நான் நீங்கள் வாங்க வாங்க நான் வரேன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அப்புறம் கட்டாயம் எப்படியும் ஒரு நாள் போகணும், ஏனென்றால் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கேனே, ஒரு நாள் போய் ஜம்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைத்தேன். சரி, போன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே அவங்க கேட்டாங்க எப்போ வரீங்கன்னு. எனக்கு சொல்ல தெரியல, இடையில ஃபோன் பண்ணுங்க அப்படின்னேன். அந்த தம்பி இடையில ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணான். நான் கொஞ்சம் வியாழக்கிழமை சாயங்காலம் ஃபோன் பண்ணு, நான் வெள்ளிக்கிழமை வருகிறேன்னா என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னேன். அப்போ அவன் வியாழக்கிழமை சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிட்டு அப்போ தான் வச்சிருக்கிறேன். வச்சுட்டு ஒரு வேலையை செய்ய நான் ஏவப்படுகிறேன். சில வேலைகளில் நம்மளை யாரும் ஏவுவா? சாத்தான் நம்மளை ஏவுவான். ஆனால் நமக்கு தெரியாது. சில வேலைகள் சாத்தான் ஏவுவான். ஆண்டவர் கிருபையாக அதில் சேதம் வராதபடி காக்கிறது யார் தான்? ஆண்டவர். வீட்டில் பின்னாடி வாழை வைத்திருக்கிறோம். ஒரு வாழை வந்து செறிஞ்சு கிடந்தது. அப்போ அதை முதல்ல நினச்சேன் நாளைக்கு வெட்டணும்னு தான் நினச்சதை விட்டுருந்தேன். பகலெல்லாம் செறிஞ்சு தான் கிடந்து, பகலில் வெட்டலை. ஃபோன் பண்ணி முடித்ததற்கு பிறகு உடனே போய் சரி இது ராத்திரி இதில் செறிஞ்சு கிடக்கண்டா, வெட்டி கொண்டு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெட்டதுக்கு போனேன். எப்போதுமே நான் இந்த மாதிரி வேலைகள் செய்வது ரொம்ப ரொம்ப கவனமாக தான் செய்வேன். இதில் வேறு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அருவாவெல்லாம் நல்லா ஷார்ப்பாக தீட்டி, லேசாக வெட்டினாலே துண்டு விழுந்துடும். அவ்வளோ ஷார்ப்பாக வந்து தீட்டி வச்சுருக்கிறேன். அப்போ வாழை வந்து இப்படி வெட்டு சரியாக விடலை, லேசாக வெட்டுது. சரி, இன்னும் தான் வாழை இல்லை, கால்வாசி தான் வெட்டியிருக்கு, அரைவாசி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வெட்டக்கூடாது. எப்போதுமே அருவா இப்படி வெட்டக்கூடாது. இப்படி வெட்டின மாதிரியே தெரியல, சும்மா வீசி வந்த மாதிரி என் தலைக்கு அருவா வரும்போது நினைச்சேன் முடிஞ்சது, இன்னைக்கு சரியான வெட்டு விழுந்துடும். ஏன்னா தீட்டி வேற வைத்திருக்கிறோம். அருவா வரும்போதே தெரிஞ்சது எனக்கு இன்னைக்கு முடிஞ்சது, சரியான வெட்டு, நடு மண்டையில் விழுந்துருமோ அப்படின்னு நினைச்சேன். ஒரு ஆள் வந்து என் கையை இப்படி திருப்பிச்சது, இப்படி வந்த அருவா இப்படி வந்து பட்டது. கர்த்தருடைய ஒரு பெரிய. அப்போதான் நினைச்சேன், சில குடும்பங்களுக்கு விடுதலை வந்து உண்டாவதற்காக நம்ம பிரயாசப்பட்டால் சில போராட்டங்கள் நம்மளை எதிர்த்து வருகிறது. ஆனால் நாங்கள் யாரை நம்பி தான் அந்த யுத்த களத்தில் இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி தான் யுத்த களத்தில் இருக்கிறோம். இந்த யுத்த களத்தில் மோசை இருக்கும்போது எப்படி ஆரோன் ஒவ்வொரு கரத்தை ஏந்தினாங்களோ அதே போல் நீங்கள் கரத்தை ஏந்தினா எங்களுக்கு அந்த உதவிகள் தாங்கும், அந்த ஜெபம் தாங்கும். அதன் மூலமாக உங்களுக்கும் என்னது? ஆசீர்வாதம். நீங்கள் தாங்காமல் கரத்தை பிடிச்சி இழுக்கவோ, காலை பிடிச்சி வாரவோ, எங்களை சங்கடப்படுத்தவோ, துக்கப்படுத்தவோ செய்தால் அது உங்களுக்கு எப்படி இருக்காது? ஆசீர்வாதமாக இருக்காது. நாங்கள் என்ன பேசினாலும் என்ன செயல்பட்டாலும் ஆண்டவருக்காக தான் செயல்படுவோம், ஆண்டவருக்காக தான் பேசுவோம். அதை கேட்டால் உங்களுக்கு என்னது தான்? கேட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம். சபை நடத்துகிறதான ஊழியர்கள் துக்கத்தோடு எந்த காரியத்தை செய்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நாங்கள் சந்தோஷமாக ஜெபம், சந்தோஷமாக வந்து உங்கள் வீட்டுக்கு வரணும், சந்தோஷமாக உங்களை ஆசீர்வதிக்கணும், சந்தோஷமாக நீங்கள் தர்ற காணிக்க நாங்கள் சந்தோஷமாக வந்து வாங்கணும். நாங்கள் துக்கத்தோடலாம் வந்து வாங்கினா அது எப்படி இருக்காது? சிலர் இடத்துல நாங்கள் காணிக்க வாங்கும்போதே சந்தோஷமாக வாங்குவோம், சிலர் இடத்துல வாங்கும்போதே எப்படி வாங்குவோம்? துக்கத்தோடு வாங்குவோம். சிலர் இடத்துல வாங்கும்போதே வேற சங்கடம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சமீபத்தில் ஒருத்தங்க 500 ரூபா கொண்டு காணிக்க இருந்தாங்க. கட்டாயம் வச்சுக்கிடுங்க இருக்காங்க, கட்டாயம் வைத்துக்கிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களோ வேலை செய்ய இயலாதவர்கள். அவங்க வாங்கின முதல் நாள் சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க நீங்கள் அவ்வளோத்தையும் வச்சுக்கிடுங்க, எனக்கு மனது வந்து பொறுக்கலை பண்ணாங்க. வாங்கி ஆசீர்வதிச்சுட்டு திரும்ப அவங்ககிட்ட கொடுத்து சில்லறையை மாற்றி ஒரு 100 ரூபா மட்டும் தாங்க, காணிக்கு ஆர்டர் அங்கீகரிச்சுட்டாரு, அதை நான் வாங்கிட்டேன், இது உங்களுக்கு யார் தருகிறது? நான் தருகிறது. இது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்று சொல்லி அதை ஆசீர்வதிக்கப்படுது. எத்தனையோ பேர்கிட்ட நாங்கள் இப்படி வாங்கினதெல்லாம் திரும்ப என்ன செய்யிருக்கிறோம்? மனப்பூர்வமாக திரும்ப ஆசீர்வதித்து கொடுக்கிறோம். அதே போல ஊழியங்களுக்கும் என்று சொல்லி செய்கிறவங்க, மனப்பூர்வமாக செய்கிறவங்க யார் எங்களுக்கு தெரியும். மனப்பூர்வமாக உங்கள் வீட்டில் வந்து சொல்கிறதுக்கு யார் வருது எங்களுக்கு தெரியும்.
சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட நேரில் சொல்லிட்டேன். நேரில் சொல்லிட்டு ஒரு மனைவி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் வர்றதுக்கு விரும்புகிறீங்க, ஆனால் அவங்க கணவனார் கூப்பிடுறாரு, ஆனால் அவருடைய இருதயம் வந்து எங்களோட ஐக்கியமாக இல்லை. ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது சரிதான். அப்போ ஒரு நபருக்கு வந்து வாயில் கூப்பிட்டு இருதயம் கூப்பிட்டு எப்படி அவங்க வீட்டுக்கு நாங்கள் போக முடியும்? அது அவர்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்காது. இதே மாதிரி ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறதும் சிலர் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, சில பொருட்கள் கொடுக்கிறவங்க கொடுக்க வேண்டியது இருக்கிறது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க, அதை நாங்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். யார் தர்றது ஊழியத்திற்கு எப்படி பயன்படுது, யார் சாப்பாடு போடுறதை எல்லாரும் எப்படி திருப்தியாக சாப்பிட்டுப்பா. எல்லாத்துலேயும் வந்து ரகசியங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சில வீட்டில் சில சாபங்கள் இருக்கும்போது நீங்கள் அதற்காக சாப்பாடு போட்டால் ஜனங்களை நிம்மதியாக சாப்பிட விட மாட்டான் சாத்தான். ஏன்னா அந்த சாபம் பயிரக்கூடாது என்பதற்காக. ஏன்னா நாங்கள் நுட்பமாக வந்து கவனிப்போம். நாங்கள் சபை நடத்துகிற ஊழியக்காரர்கள் அல்லவா, யார் யார் அந்த சபைக்காக என்னென்ன பொருட்கள் தந்தாங்களோ. சமீபத்தில் ஒருத்தங்க பக்கத்தில் உள்ளவங்க, ஒருத்தங்க பெரிய பணக்காரங்க அவங்க, ஆனால் அவங்க வீட்டுக்கு எப்போதாவது போயிட்டோம்னா அவங்க வீட்டுக்கு என்ன இருக்கோ அது இதுன்னு சொல்லி அப்படி பரபரப்பாக நிற்பாங்க. அவங்க நம்ம சபைக்கு வரக்கூடியவங்க வேற ஒரு திருச்சபையை சார்ந்தவங்க தான். ஆனால் மாதந்தோறும் அவங்களுடைய வீட்டில் போய் எங்களை ஜெபம் பண்ணுவதற்கு கட்டாயப்படுத்தி கூடுவாங்க. போகலன்னா மாற்றி மாற்றி கூப்பிட்டு எங்களை வந்து வர வைப்பாங்க, நாங்கள் போவோம். அவங்க வீட்டில் என்ன இருக்கும், அவங்க முக்கியமாக அவர்கள் தேங்காய் கொடுத்தாங்க. ஒரு 5-6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைய வரைக்கும் என்ன குறையலை, வந்துக்கிட்டே இருக்கு. யாராவும் எப்படியாயும் என்ன செய்தே இருக்கு, வந்துக்கிட்டே இருக்கு. வாங்குவதற்கு ஆண்டு என்ன செய்யலை, இடம் கொடுக்கல. நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்தால் அது ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது அநேக ஜனங்கள் அதன் மூலமாக பயன்படுவதற்கு ஏதுகரமாக என்ன செய்யும் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு மன உற்சாகமாக செயல்பட்டால் கர்த்தர் அதற்கான பிரதிபலனை நமக்கு தராமல் போவதே இல்லை. அப்போ அவருடைய வீட்டிற்கு ஜெபம் பண்ணுவதற்கு கடந்து போகும்போது அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை அறிந்து கொண்டோம். அப்போ நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு ஆண்டு என்ன வைத்திருக்கிறார், விடுதலை எங்கே வரப்போகிறதோ அங்கே தான் சாத்தம் வந்து என்ன செய்வான், ரொம்ப போராடுவான். கர்த்தர் அப்படிப்பட்டதான மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து என்ன செய்தார், பாதுகாத்தா. இது நம்முடைய மனம் அறிந்து தப்புன ஆபத்து. நம்முடைய மனம் அறியாமல் எத்தனையோ ஆபத்தில் தான் நம்ம தப்பியிருப்போம், நமக்கே தெரியாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக எங்களை திடப்படுத்தும்படி நீங்கள் இன்னும் அதிகமாக வந்து என்ன செய்ய, முதலாவது ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. 2வது வந்து ஒத்துழைப்பாக இருங்க. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. சமயம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருந்தாலும் 1-2 வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். நீதிமொழிகளுடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. போதும், நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. நம்முடைய இருதயத்தில் எத்தனையோ விதமான ஆசைகள் வந்து தோன்றிக் கொண்டே தான் இருக்கிறது. ஆசை இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லை பாசம், எனக்கு எந்த ஆசையுமே கிடையாது, நான் முற்றும் திறந்த மதிவர், எந்த ஆசையுமே இல்லை. யாராவது இருக்கிறீங்களா? இருந்தால் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துடலாம், கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்திடலாம். நான் முதல்ல சொல்லிடுறேன், எனக்கு என்ன இருக்கு, ஆசை இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனா இங்க 2 விதமான ஆசை. ஒன்று நீதிமான்களுடைய ஆசை, இன்னொன்று துன்மார்க்கனுடைய ஆசை. நீதிமான்களுடைய ஆசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான்களுடைய ஆசை அது என்னதுதான், நன்மை இந்த பூமிக்குரிய காரியங்களையும் உங்களுக்கு கொடுக்கும், மறுமைக்குரியதான காரியங்களிலேயும் இந்த நீதிமான்களுடைய ஆசை நன்மையை கொடுக்கும். இன்றைக்கு அநேகருடைய ஆசை அவர்களுக்கு வர வேண்டியதான அநேக நன்மைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறது, கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை இந்த உலகத்துல நல்ல மேன்மையுள்ளவர்களாக வைக்கும்படியாக விரும்புகிறார். நீங்க உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கணும் விரும்புறீங்க? உங்க பிள்ளைங்க நோஞ்ச மாதிரி இருக்கணும் விரும்புவீங்களா? உங்க பிள்ளைங்க படிக்காம இருக்கணும் விரும்புவீங்களா? உங்க பிள்ளைங்க சம்பாத்தியம் பண்ணாமல் இருக்கணும் விரும்புவீங்களா? உங்க பிள்ளைங்க வீடு கட்டாமல் இருக்கணும் விரும்புவீங்களா? உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த பிள்ளைகளெல்லாம் இப்படி வந்து ஆளாக வேண்டும், இப்படி நன்மையை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் வந்து என்ன செய்கிறோம், அநேக விதமான காரியங்களுக்கு வந்து விரும்புகிறோம். ஆனால் நம்மை பார்க்கிலும் மிக அன்புள்ளவர் நம்மை உண்டாக்கினதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆண்டவர் என் மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறேன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. நான் பிரசங்கம்னா என்னோட ஒத்துழைச்சாதான் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சிறிய கூட்டம் பத்தியெல்லாம் 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு முக்கில் உட்காந்துட்டு நான் என்ன சொன்னாலும் நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட எனக்கு வந்து என்ன செய்யாது, தூங்கிட்டு இருந்தால் கூட எனக்கு தெரியாது. இல்லைன்னா என்னுடைய மனம் டிஸ்டர்ப் ஆகும். என்னுடைய மனம் டிஸ்டர்ப் ஆன என்னாலும் பிரசங்கம் வராது. மனம் டிஸ்டர்ப் ஆன என்ன வராது, மனம் டிஸ்டர்ப் ஆன பிரசங்கம் வராது. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனம் வந்து ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கணும். நீங்களும் அந்த ஐக்கியத்தோடு இருந்தால்தான் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து கொண்டே இருப்பா. இல்லைன்னா அந்த வார்த்தை வந்து என்ன செய்யாது, வராது. ஆண்டவர் வார்த்தை தராம நான் பேசினா அது பேசியும் ஒண்ணுதான், பேசாம இருந்த ஒண்ணுதான். ஏன்னா அது வந்து என்ன செய்யாது, அது பயன்படாது. எனவே கொஞ்சம் நீங்க ஒத்துழைப்பாக என்ன செய்யுங்க, இருங்க. அப்போ நான் நம்முடைய பிள்ளைகள் மிக மேன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நம்மை விட ஆண்டவர் நம் மீது ரொம்ப அன்பும் கரிசனையும் உள்ளவராயிருக்கிறார். அவர் அப்படி இருக்கிறார் என்றதான நம்பிக்கை இருக்கிறபடி நல்லதான் அநேக விதமான நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருக்கே வந்து காத்திருக்கிறோம். அங்கே பக்தன் தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து ஒத்தாசை வரும். அதுல அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என்றதான வார்த்தை எடுத்துட்டு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் அதுல எழுதியிருக்கலாம். ஆனா அவர் அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்கிறதான வார்த்தை அங்கே எழுதி வைத்திருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவ்வளவு பெரிதான தெய்வம். வானத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், பூமியில் உள்ளதான எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். மனிதர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ எல்லாவற்றையும் உண்டாக்கினது யாருதான்? ஆண்டவர் இயேசுதான். நம்மை உண்டாக்கினது ஆண்டவர் இயேசுதான். ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கும் படி அளக்கிறது ஆண்டவர் தான். அவர்களை பாதுகாக்கிறது யாருதான்? ஆண்டவர் தான். அப்போ அந்த நம்பிக்கை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்றதான ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில படிப்படியாக அவனுடைய வாழ்க்கையில உயர்வு வந்து கொண்டே இருந்தது. எப்போதுமே உயர்வு வர வர இடையூறான காரியங்கள் நிறைய வரும். இதை நீங்கள் வந்து அறிந்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை பெறாமல் இருக்கிற வரைக்கும் எதிர்ப்பு ஆள் இருக்காது. ஒரு மரம் வந்து காய்ந்து இருக்கும் போது யாருடைய கண்கள் அதன் மேல் விழுகிறதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பொருளாதாரம் உயர்கிறது, நீங்கள் கொஞ்சம் டெய்லி வேற வேற ட்ரெஸ்ஸா போடுறீங்க, உங்களுடைய கையில பார்த்தா வேற வேற வாட்சா இருக்கு, உங்களுடைய கழுத்துல பார்த்தா வேற வேற நகையா இருக்கு, பார்த்தா ரொம்ப செழிப்பா தெரியுதுன்னா எல்லாருடைய கண்களும் யார் மேலதான் விடும்? உங்கள் மேலதான் வந்து விடும். பொறாமை கண்கள். இந்த பொறாமை கண்களுக்கு சில வல்லமை உண்டு. பொறாமை கண்களுக்கு சில வல்லமை உண்டு. அதுதான் சில விவரமானவங்க சிலர் கண்ணில் விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாமோ வேண்டும் என்று சொல்லி ஒரு நபருடைய கண்களில் விழுகிறது அல்ல. ஆனால் ஆண்டவர் இந்த பொறாமை கண்களும் நம்மை மேற்கொள்ள முடியாதபடி நமக்கு ஒரு சக்தியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தாவீது மேல வல்லமை உள்ளதான சவுல் பொறாமை கொண்டான். அவனுக்கு வல்லமை இருந்தது, அவனுக்கு ராணுவ வீரர்கள் இருந்தார்கள், அவனுக்கு ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு ஆதரவாக இருந்தார்கள். தாவீதோடு இருந்தவர்கள் 400 பேர் மட்டும்தான். ஆனால் தாவீதோடு இருந்தவர்கள் யார் என்றால் அந்த 400 பேர்களும் கடன்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். யாரோட சேருவாங்க? யாரோட சேருவாங்க? நான் நிறைய நேரத்தில் நினைச்சேன் பேரை கொஞ்சம் மாற்றுவோமா கெசட்ல போட்டு நினைச்ச நாட்கள் எல்லாம் உண்டு. ஏன்னா டேவிட்னு பேர் இருந்தாலே அங்கே என்ன சொல்லியிருக்கோ, டேவிட்டை குறித்து என்ன சொல்லியிருக்கோ அதுதான் என்ன செய்ய நடக்கும். பலசாலிகள் எல்லாம், ஞானமுள்ளவர்கள் எல்லாம், வல்லமுள்ளவர்கள் எல்லாம் சவுலோடு இருக்கிறாங்க. ஆனா தாவீதோடு இருக்கிறவங்க கடன்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் தான் யாரோடு இருக்கிறாங்க? இந்த தாவீதோடு இருக்கிறாங்க. ஆனா இவனோடு இந்த தாவீதோடு கர்த்தரும் கூட இருந்தார். ஆனா சவுலோடு எல்லா பராக்கிரமசாலிகள், வல்லமையுள்ளவர்கள், யுத்த வீரர்களாக இருந்தார்கள், எல்லாரும் இருந்தார்கள். ஆண்டவர் மட்டும் அவனோடு வந்து இல்லை. ஆண்டவர் அவனை விட்டு விலகினார். ஆண்டவர் சவுலோடு இருக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை செழிப்பாகத்தான் இருந்தது. அவன் உயர்ந்து கொண்டே தான் வந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை விட்டு விலகி தாவீதினிடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்து விட்டார்.
இதை ஆண்டவர் சவுலுக்கு சொன்னதற்கு பிறகு, ஆண்டவர் உன்னை விட்டு விலகி உன்னுடைய தோழனோடு இருக்கிறன்னு சொல்லி சொன்னதற்கு பிறகு, சவுல் தாவீதை பார்த்து பயப்பட ஆரம்பித்து விட்டான். நீங்கள் யாருக்கு கேடு செய்ய வேண்டாம். அநேக இடங்களில் நாங்கள் போய் ஜெபிக்கும் போது சில போராட்டங்களை குறித்து சொன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்க யாருக்குமே கேடு செய்யலையே, நாங்க நல்லது தானே செய்யறோம், ஏன் எங்களுக்கு கேடு, ஏன் எங்களுக்கு கேடு நடக்கிறது, ஏன் எங்களுக்கு கேடு செய்யறாங்க? நல்லவர்களுக்கு தான் தைரியமாக கேடு செய்வாங்க. சண்டை இடாதவர்களிடத்துல தான் தைரியமான சண்டைக்கு வருவாங்க. உங்களுக்கு பலம் இருக்கும் என்றால் உங்களிடத்துல வந்து வரமாட்டாங்க. நீங்களும் துன்மார்க்கனா இருந்தா உங்ககிட்ட வந்து வரமாட்டாங்க. நீங்களும் அருவா எடுக்கிற ஆளா இருந்தா பக்கத்துல வரமாட்டாங்க. நீங்களும் கெட்ட வார்த்தை பேசுகிற ஆளா இருந்தா உங்ககிட்ட வரமாட்டாங்க. நீங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க, அநியாயத்துக்கு உங்ககிட்ட தான் எங்க வருவாங்க, சண்டைக்கு வருவாங்க. எனவே வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்டதான ஜனங்களோடு வாக்குவாதம் செய்வதை நாம் நிறுத்திவிட வேண்டியதுதான். வாயினால் சண்டை போட்டு அவரிடத்துல மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சும்மா இருந்து என்னை முன்னிறுத்திட்டு நீங்க போய் உங்களுடைய வேலையை செய்து கொண்டே இருங்கள், நான் உங்களுடைய சத்துருக்களை பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார். எனவே தாவீது போன இடத்தில் எல்லாம் அவனுக்கு பாதுகாப்பு தான். அவனை சூழ சத்துருக்கள் வந்தாலும் அவனை சத்துருவால் ஒன்றுமே செய்ய முடியவே இல்லை. இந்த தாவீதோடு கர்த்தர் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், இவன் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்கிறதான ஒரு மனுஷன், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்கிறதான ஒரு மனுஷன். இன்னைக்கு நாம வந்து அநேக வேளைகள் வந்து நினைக்கிறோம், ஆண்டவர் என்னிடத்தில் அன்பாய் இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இப்படிலாம் நடக்கிறது, சங்கடப்படுறேன், நெருக்கப்படுறேன், ஒடுக்கப்படுறேன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சங்கடமே இல்லாம இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு, நான் நிறைய நேரத்தில் நினைச்சு பார்த்திருக்கேன், சாத்தான் மட்டும் இல்லையோ இந்த பூமியில இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் சரிப்பட்டு வரவே நோய்னால ஆஸ்பத்திரிக்கு ஓடிடுவாங்கள. நோய்னால மனம் திரும்ப அவசியம் இல்லையே, பேய்னா மட்டும் தானே மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அந்த பேய் தானே எங்க போனாலும் போக மாட்டேங்கிறது, பேய் தானே ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க மாட்டேங்கிறது. மிச்ச மாதிரி நோயினா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம், பேயினா மட்டும்தான் யாரை தேடி வருவோம். நான் அனைவரும் நினைப்பேன், பேயை விரட்டலாம் நமக்கு எதே இல்லை, ஊழியமே. அப்ப நமக்கு ஊழியத்தை தர்றது யாரும் தரா? ஆண்டவர் வந்திருக்கிறாரு. ஆனா ஒரு விதத்துல மறைமுகமா பேய் நமக்கு ஊழியத்தை என்ன செய்து தரான், ஏற்படுத்தி வந்து தரான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வருகிறது? நீங்க நினைச்சு பாருங்க, எப்போ உங்களுடைய வாழ்க்கையில திருப்புமுனை வந்தது நினைச்சு பாருங்க. எப்போ உங்களுடைய வாழ்க்கையில திருப்புமுனை வந்தது? நன்றாக இருக்கும்போது திருப்புமுனை வந்ததா? நீங்க நினைத்தது நடந்து கொண்டிருக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில வந்து கொஞ்சம் திரும்ப வேண்டும் என்றதான எண்ணம் வந்ததா? இல்ல. உங்களுடைய வாழ்க்கையில வந்து மனம் மாற வேண்டும் என்றதான திருப்புமுனை வந்தது உங்களுக்கு பிரச்சனை வந்ததான நேரத்துலதான். பிரச்சனை இல்லாம பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பிங்க எத்தனை பேர் வந்தீங்க சொல்லுங்க? பிரச்சனை இல்லை பாஸ்டர், நான் பிரச்சனை இல்லாம தாங்க வந்தேன், ஆண்டுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு வந்தேன். ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். யாரோ 1-2 பேர் வந்து அப்படி ஒரு வசனத்தை கேட்டு வந்து நினைச்சிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனா பெரும்பாலான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது உபத்திரவத்தின் வேளைகள் தான். அதான் தாவீது சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் நான் உமது பிரமாணங்களை என்ன செய்கிறேன், கை கொள்ளுகிறேன். பிரமாணங்களை வந்து கை கொள்ளுகிறேன். கிறிஸ்தவ ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள் வந்து வருகிறது? ஆண்டவர் நேசிக்க தான் செய்கிறார், ஆண்டவருடைய அன்பு அபாரமா நம்ம மேல இருக்கதான் செய்கிறது. ஏன் சில காரியங்கள் ஆண்டவர் தாமதமாக இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கிறார்? எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது, நாம ஜெபம் பண்ணி கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் நம்மில் மாற்றம் இல்லை. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையில மாற்றம் இல்லை, குடும்பத்திலே மாற்றம் இல்லை, பொருளாதாரத்தில் மாற்றம் இல்லை. எல்லா கஷ்டம், நஷ்டம், வேதனை இவையெல்லாம் நிறைந்திருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? நாம் இன்னும் அநேக காரியங்களில் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, மாற வேண்டியது இருக்கிறது. நம்முடைய ஆசையெல்லாம் உலகத்தினுடைய ஆசைதான், வேறொரு ஆசை இல்லை. உண்மை தேடுவதுதான் அப்படின்னு சொல்லி பாடலாம் செய்யறோம், அது வாயல்லவா பாடுகிறது. இருதயம் அப்படிப்பட்டதான ஒரு பாடலை வந்து பாடவில்லை. ஆண்டவர் எவ்வளவுதான் கொடுத்தாலும் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் மேல இருக்கிறது ஆசை நம்ம விட்டு போகவே மாட்டேங்கிறது. வேதத்தில் ஒரு பக்தன் வந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு நிறைய நீர் தந்துராதை, எனக்கு நிறைய நீர் தந்துரண்டான்.
அன்னைக்கு வேண்டிய படியை எனக்கு அளந்து தான். அன்னைக்கு வேண்டிய படி எனக்கு அளந்து தான். நம்ம இப்போதே திட்டம் போட்டு விட்டோம் அல்லவா? வயதான நாட்களில் யாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க. எனவே இப்போதே பிள்ளைகளிடத்துல சுரண்டுவோம். பிள்ளைகளுக்கு தெரியாம பிள்ளைகளுடைய வருமானத்தை சுரண்டி சிலர்லாம் வட்டி கொடுத்து வச்சிருப்பாங்க, சிலர் சேர்த்து வச்சிருப்பாங்க. யார் மேல நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. தாவீது ராஜாவுக்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தோ மனைவிகள் இருந்தோ அவனுக்கு நம்பிக்கை யார் மேலதான் இருந்தது? ஆண்டவர் மேல இருந்தது. எனவே அவன் ஆண்டவரிடத்துல ஜெபம்கிறான், ஆண்டவரே என்னுடைய வயதான நாட்களில என்ன நீர் என்ன செய்கிறாங்க, கைவிட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் ஒருவர் நம்மை கைவிடாதிருந்தால் போதும். உலகத்துல எவ்வளவோ நன்மைகள் கிடைத்தால் அதன் மேல் இருக்கிற ஆசையை நாம விட்டுவிட தயாரா இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் எவைகளெல்லாம் லாபம் என்று நினைத்தேனோ அவைகளெல்லாம் நஷ்டமும் குப்பைன்னு. எதெல்லாம் உங்க மைண்ட்ல மேன்மையானது என்று சொல்லி இடம் பிடித்திருக்கிறது, எதெல்லாம் இடம் பிடித்திருக்கிறது? பணம் இடம் பிடித்திருக்கிறதா? அதாவது தங்க பொருட்கள் இடம் பிடித்திருக்கிறதா? நிலங்கள் இடம் பிடித்திருக்கிறதா? படிப்பு இடம் பிடித்திருக்கிறதா? எது இடம் பிடித்திருக்கிறது? அதை தூக்கி தூர போடுங்க. யாமையில் ஆண்டவர் இயேசுவுக்கு தான் முதலிடம். ஆண்டவர் இயேசு முதலிடமாக எனக்குள் இருந்தால்தான் அவைகள் எல்லாம் எனக்கு இருக்கும். இல்லாவிட்டால் ஒரு விக்கினத்தால் எல்லாம் அழிந்து போய்விடும். செல்வம் என்றைக்கும் நிலையாது. எனவே செல்வத்தின் அடிப்படையில் உங்களுடைய இருதயத்தை மாற்றி விடாதிருங்கள். வேலை என்றைக்கும் நிலையாது. எனவே அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய இருதயத்தை மாற்றாதிருங்கள். மனிதர்களுடைய அன்பு என்றைக்கு நிலையாது. அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய இருதயத்தை மாற்றாதிருங்கள். உங்களுடைய இருதயம் தேவனுடைய அடிப்படையில் தான் மாறி இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும் போது உலகத்தின் காரியங்கள் மேல் அவனுக்கு பற்று உண்டு, படிப்பின் பேரில் பற்று உண்டு, அவனுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மேல் அவனுக்கு பற்று உண்டு. ஆனால் இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு எவைகளெல்லாம் லாபம் நினைத்து வைத்திருந்தானோ அவையெல்லாம் நஷ்டமோ. பணத்தை நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது பெருசு இல்லை, வைக்கக்கூடாதுலாம் சொல்லலை, தூக்கி குப்பையில் போட்டுங்க அப்படிலாம் சொல்லலை. அந்த எண்ணத்துல பணம் நமக்கு ரொம்ப பெருசா தெரியக்கூடாது. சொல்லுவாங்க பணம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. பணம் எல்லாவற்றுக்கும் தான் பைபிள்ல சொல்லி இருக்கிறது. உலகத்துல முதுமொழி சொல்லி இருக்கிறாங்க பணம் 10 செய்யும் என்று சொல்லி. ஆனா 10க்கு மேல இன்னும் நிறைய எண்ணிக்கை இருக்கிற 11, 12, 100 இருக்கதான் செய்கிறது. 10 தான் செய்யும், அதுக்கு மேல என்ன செய்யாது, செய்து கொள்ளாது. ஒரு சிறிய பலவீனம் வந்து விட்டதென்றால், நீங்க கோடி ரூபாய் வைத்திருந்தாலும் உங்களுடைய பிராணனை மீட்க கர்த்தர் நினைத்தால் தான் முடியும். இல்லைன்னா என்ன செய்யாது, முடியாது. நீங்க நல்ல மருத்துவர்கள் கையை விரிக்கிறாங்க, நாங்க மருந்து கொடுக்கிறோம், எங்களால என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு மருந்து கொடுத்தாலும் வியாதிகள் குறைய மாட்டேங்கிறது. இன்றைக்கு நோயோடு கூட சாத்தான் கிரியை செய்கிறான். அநேக ஜனங்கள் நோய் என்று சொல்லி மருத்துவமனையில கொண்டு இதை போடுறாங்க. வருவாங்க, சிலர் நிறைய பேர் வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் அவர்களுக்கு நன்மை வேணும், ஆனா எதை கேட்க அவர்களுக்கு ஆயத்தம் இல்லை. ஆண்டவர் இயேசு அவரிடத்துல போன ஜனங்கள் வனாந்தரத்துல போய் அவரை தேடி போறாங்க. போன உடனே அவர்களுக்கு போஜனத்தை கொடுத்தோம். போன உடனே அவர்களுக்கு வியாதியை சுகமாக்கி விடலை, அங்க இருக்க வச்சார். அவர்கள் இருங்க, எதை கேளுங்க, போதகத்தை கேளுங்க, வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு போதகத்தை கேட்க விருப்பம் இல்லை, வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை. சரி, ஆரம்பத்துல தான் கேட்க விருப்பம் இல்லாவிட்டால் நன்மை ஆண்டவர் கொடுத்ததற்கு பிறகாயிலும் அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறதான்னு பார்த்தா இல்லை. நான் வருகிறத ஜனங்களுக்கு சொல்லுவேன், நான் ஊழியக்காரன், எத்தனை முறை வந்தாலும் நான் ஜெபம். ஆனா ஒரு நாள் வரும் அன்னைக்கு கிருபை முடிஞ்சுனா நான் ஜெபம்னா கேட்காது. கர்த்தருடைய கை உங்களுக்கு விரோதமாயிருச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இடையில இருக்கும்போது குமாரன் கோபம் கொள்ளாமலோ நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு நீங்கள் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவருடைய கோபம் பற்றி எரிவதற்கு உள்ளாக அவருடைய பாதத்தை முத்தம் செய்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டும். மருத்துவமனைகளில் பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டுலாம் வருவாங்க சிலர்.
பாஸ்டர் நான் இந்த ஆஸ்பத்திரி போனேன், அந்த ஆஸ்பத்திரி போனேன், இந்த ஆஸ்பத்திரி போனேன், இதுக்குள்ள 5000 ரூபாய் செலவாயிடுச்சு, இதுக்குள்ள இத்தனை 1000 ரூபாய் செலவாயிடுச்சு, 5000 ரூபாய் செலவாயிடுச்சு. ஒரே ஜெபம், ஒரே ஜெபம். ஆனா கேட்கும். ஆனா அவர்களை சபைக்கு வரச்சுன்னா சபைக்கும் வர மாட்டாங்க, ஆஸ்பத்திரிக்கு எங்கேயாவது வட்டிக்கு வாங்கிட்டாவது போவாங்க. ஆனா தேவனுடைய மனுஷனிடத்துல வரும்போது நிறைய பேர் இப்படிதான் வர்றாங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வைத்தியனுக்கு எல்லாத்தையும் செலவழித்துட்டு இயேசுண்ட வரும்போது இப்படிதான் வர்றாங்க, இப்படிதான் வர்றாங்க, வெறுமையா தான் வர்றாங்க. நல்லா இருக்கும்போது எங்கெல்லாமோ போவாங்க, எங்கெல்லாமோ காணிக்க கொடுப்பாங்க. கிறிஸ்தவர்கள் கூட நல்லா இருக்கும்போது எங்கெல்லாமோ வந்து காணிக்க கொடுப்பாங்க. ஆனால் சரியில்லாம போகும்போது இலவசமா ஜோம்னா இந்த ஊழியக்காரன் ஜோம்னா, ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை வந்து என்ன செய்ய கொடுக்கிறார். நம்ம காசு பணத்தை எதிர்பார்க்காவிட்டாலும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொண்டு ஆன்மீகத்தில் வளர வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் சொல்வதற்கு வேறு கிறிஸ்தவனாக மாறினா போதுமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக கிறிஸ்தவர்கள் துன்மார்க்கராய் இருந்து வேதம் சொல்கிறபடி பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்தான துன்மார்க்கர். இன்னைக்கு நிறைய சபைகள்ல பார்த்தால் முக்கியமான போஸ்டிங்ல இருக்கிறவங்க துன்மார்க்கராகத்தான் இருக்கிறார்கள். அந்த துன்மார்க்கருக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் உண்டா? இல்ல. சபையில ஒருவேளை அவர்கள் பெரிய ஆளா இருக்கலாம், சபையில ஒருவேளை பணக்காரர்களா இருந்து அநேகரால் அறியப்பட்டிருக்கலாம், சபையில ஒருவேளை அநேகருக்கு நன்மை செய்வாள் என்பதான ஒரு பெயர் வந்து அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் அவர்கள் துன்மார்க்க இருந்தா அவர்களுக்கு நித்திய நரகம்தான் கிடைக்கும். கிறிஸ்தவர்களாக மாறின உடனே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுவிட முடியாது. நாம அந்த வசனத்தின்படியான ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து விடக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் எங்க போறான்? நான் சில இடத்துல பார்ப்பேன், துன்மார்க்கன் முதலாள வந்து மலங்கால் பண்ணிட்டு இருக்கிறான். இங்க சொல்லல, பொதுவா சில இடங்கள்ல இவங்க எப்படி மாறினாங்க? இவங்க எப்படி மாறினாங்க? ஆள் கடத்துறவங்க, வட்டியை கொடுக்குறவங்க, கொலை பண்ணவங்க, இவன் என்ன அங்க போய் முதல் ஆளா ஒயிட்டை போட்டுட்டு என்ன செய்யலாம்? நிற்கான். அவன் மாறி ஆண்டவன் அங்கீகரித்தா பரவாயில்ல. அதுக்காக துன்மார்க்க பரிசுத்தத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்ல. மாறணும். வர துன்மார்க்க நீதிமானா மாறணும். கர்த்தர் மாற்றுவதற்கு தான் வந்து விரும்புகிறார். மாறாம வந்து கொண்டு இருந்தா நீங்க அந்த துன்மார்க்க லிஸ்ட்ல தான் இருக்கணும். அதுல இருந்தா உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடையாது. ஏதோ உங்கள் மீது அன்பு வைத்ததான சில தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே உங்களுக்கு நன்மை உண்டாகலாம். என்றைக்கும் அப்படி நடந்துகிட்டே இருக்கும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் உங்களை மனம் திரும்புவதற்கு என்று சொல்லி அவர் உங்கள் மீது கண் வைக்க ஆரம்பித்து விட்டாரானால் அப்புறம் பாஸ்டர் ஜோமனி வந்து என்ன செய்யாது? கேட்காது. நீங்க மனம் திரும்பினாதான் வந்து என்ன செய்யும்? கேட்கும். ஆண்டவர் என்னிடத்துல சொல்றாரு, நீ ஜோம் பண்ற, ஆனா யார்கிட்டையும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறிய. எப்படி இருந்தாலும் என்ன செய்து அனுப்புற? இப்படி ஆண்டவர் பேசுனதுக்கு கூட தான் வர்றவங்கிட்ட 2 வார்த்தையாவது சொல்லி அனுப்பிடுறது. முன்னாடிலாம் வந்து சொல்லாமலே ஜோமனி அனுப்பிடுறது. இப்பெல்லாம் 2 வார்த்தையா சொல்லி அனுப்புகிறது. எதற்கு ஒரு ஊழியக்காரன் மூலமாக வந்து விடுதலையை கொடுக்கிறார்? எதற்கு என் மூலமாக விடுதலை கொடுக்கிறார்? என் மூலமாக விடுதலை கொடுக்க வேண்டுமானால் நான் சொல்கிறதான தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவர் என்னோடு பேசுறாரு. நான் எதற்காக உனக்கு கிருபை தந்திருக்கிறேன்? எனக்காக நீ பேசும்படி தானே. எனக்காக பேசு, நான் சொல்கிறத பேசு, நான் சொல்கிறத சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறபடினா அநேக இடத்துல பேசுகிறோம். ஆனா சிலர் பேசும்போது என்ன செய்யறாங்க? சிலர் வருத்தப்படுறாங்க. சிலர் பாச சொல்றது நம்மளால தான் கை கொள்ள முடியல. பாச சொல்றது எப்படி தானே? எப்படி தானே? சரிதானே? இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட வரும்போதே கேட்டேன், என்ன 3 மாசம் ஆச்சுல சர்ச்சைக்கு வந்து சோத்திரம். இப்படி இருந்தால் ஆண்டவருடைய நன்மைகள் எப்படி உண்டாகும்? எப்படி உண்டாகும்? வெளியிடத்துலேருந்து வர்றவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க போல இருக்கு. மாதம் ஒரு நாள் தவிர இடையில போனால் பாசு வெளியே நிப்பாட்டிடுவாங்க நினச்சிக்கிட்டாங்க போல இருக்கு. அப்படின்லாம் கிடையாது. எத்தனை மரம் வேணாலும் வந்து என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன செய்யலாம்? வரலாம். வருவது எதற்காக? சபையில் வருகிறது எதற்காக? நீங்கள் ஃபர்ஸ்ட் சண்டே வந்தால் தப்பாக நினச்சப்பட்ட, நீங்கள் ஃபர்ஸ்ட் சண்டே வந்தால் எத்தனை பேர் கூட வர்றாங்களோ அத்தனை பேருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கணும். அப்படி தானே? யார் போட்டாலும் சரி போனாலும் சரி அத்தனை பேருக்கு நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் அதெல்லாம் பார்க்கறது இல்லையே. நீங்கள் ஃபர்ஸ்ட் சண்டே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் தான் விரும்புகிறோம். இத்தனை பேர் இல்லை. எனக்கு ஒரு பெரிய ஒரு தூரப்பார்வை இருக்கிறது. இங்கே மட்டுமல்ல, அந்த திருவெல்லாம் நிரம்பி வழியும் வரப்போகிற நாட்களில் அவ்வளோ ஆத்துமாக்கள் ஆண்டு கொண்டு வர போக தான் செய்கிறார். கட்டாயம் செய்வார்.
அதற்கான நாட்கள் நெருங்கி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால் அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பாக இருக்கணும்.